இப்போ குழந்தை பேரு தாமதமான பெண்கள்லாம் மனசு ரொம்ப சங்கடப்படுவீங்க, கவலைப்படுவீங்க. கவலையே படாதீங்க. இன்னைக்கு ஆடி பூரம். இன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போய் அங்க தல விருட்சம் வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு 1 டஜன் வளையல் வாங்கி அந்த வேப்ப மரத்துல அப்படியே கோர்த்து விட்டுருங்க. அந்த மரத்தையே அம்மனா நினைத்து கற்ப விருட்சமா நினைச்சு மடிப்பிச்சை கேளுங்க. உங்க முந்தானையை விரிச்சு மடிப்பிச்சை கேளுங்க. அந்த அம்மன்ட்ட எனக்கு விரைவில் குழந்தை பேர் வேணும், குழந்தை வரம் கொடு தாயேன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. மரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. அது வந்து கற்பக விருட்சம். உங்களுக்கு வேணுங்கிறத அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை மரத்துக்கு உண்டு. அதனால அந்த மரத்துக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு கேளுங்க, எனக்கு குழந்தை வர வேணும்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் ஒரு 10 மாசத்திலே குழந்தைக்கு தாயாக மாறிடுவீங்க. நீங்க இது கண்டிப்பான உண்மை. இது உங்களுக்கு வளைகாப்பு வைபவம் நடக்கும் பொழுது அதுல 1 டஜன் தனியா அம்மனுக்குன்னு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மரத்துல திருப்பி கொண்டு வந்து நீங்க அந்த வளையலை வந்து மாட்டுங்க. வளைகாப்பு முடிந்த பிறகு கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் குழந்தை வரம் உண்டு. அந்த அம்மனே குழந்தையா வந்து பிறப்பாவும் கருவுல. அதனால அந்த அம்மனை மனதார் நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்புங்க. அம்மனை நம்புங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வைத்து வைத்து அந்த குழந்தை பிறக்கிற மாதிரியே நீங்க மனசுக்குள்ள ஒரு காட்சியை படுத்திக்கிட்டே இருங்க. மனசுக்குள்ளேயே அது நடக்கிற மாதிரி உருவகப்படுத்திக்கிட்டே இருங்க. குழந்தைய மாசமா இருக்க மாதிரி, அதுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி, 5 மாசத்துல மருந்து கொடுப்போம், அந்த மாதிரி மருந்து கொடுக்குற மாதிரி, வளைகாப்பு நடத்துற மாதிரி, குழந்தைய நீங்க கொஞ்சுற மாதிரி, இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. கூடிய விரைவில் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு குழந்தையை கொடுக்கும். அந்த குழந்தைய கொஞ்சுவீங்க, தாளாட்டுவீங்க. ஒரு குழந்தைக்கு தாயா மாதிரி மகிழ்ச்சியா இருப்பீங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.